ஆண்டவர் இந்த பூமியில் வாழும் பொழுது அநேகரால் அவமானப்படுத்தப்பட்டார், அடி வாங்கினார், சிலுவையில் அறையப்பட்டார், உமிழ்நீருக்கு எப்படி சொல்றது, நம்ம மொழியில சொல்லணும்னா மூஞ்சில காரி துப்புனாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரிப்பட்ட காரியத்திலே செய்தார்கள். கண்ணை கட்டி கொண்டு அவர் அடித்தார்கள். இப்படி பல அவமானங்கள், நிந்தைகள் பட்டார். இது விசாலமான பாதையா? இது ஒரு இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல்ங்கிறது இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அநேக தரம் இயேசு உபதேசிக்கும் பொழுது கல்லுகளை எடுத்துக்கொண்டு எரிய போனார்கள், மலையிலிருந்து பிடிச்சு கீழே தள்ளிவிட போனார்கள். இதுதான் இடுக்கமான வாசல். இந்த நாட்கள் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, இடுக்கமான வாசல் வழியாய் உப்பிரவேசியுங்கள். அதுதான் நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமா இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை சொல்றாரு, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனா இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான் என்று வேதவசனம் சொல்கிறது.